வந்து ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு ஒரு அமௌண்ட்ட வந்து குடுக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். யாரா இருந்தாலும் ஒரு ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ எது சம்பாரிச்சாலும் உங்களுக்கு ஷேர் வந்து பட் குடுக்கவே மாட்டாங்க. ஃபினான்ஷியலா அவங்க வந்து ரொம்ப ஹைட் பண்ணியே வச்சிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? அவங்க பயங்கரமான ஒரு ஃபினான்ஷியல் சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த ஃபினான்ஷியல் ஓரியன்டாக எமோஷனலி ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப இன்செக்யூராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யார் ஒருத்தவங்க ஃபினான்ஷியலி இன்செக்யூராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தாறுமாறாக பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. இல்லை எதுக்கு செலவு பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணாதனால பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி காசு சொல்லுவாங்க. அவங்க அப்படி பண்ணாதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி பலவிதமான தவறுகளை ஃபினான்ஷியல் ஓரியன்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அதை எங்கே கேட்டால் என்னை வந்து நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவீங்களோ, என்னோட கேரக்டர் வந்து தவறாக நீங்கள் வந்து சித்தரிச்சிருவீங்களோங்கிற பயத்தின் அடிப்படையில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ஓரியன்டாக எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் குட் பி த மேட்டர். ஓகே. இப்ப வந்து சில பேர் வந்து கடன் நிறைய வாங்கியிருப்பாங்க. பட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். பட் அந்த கடன் வாங்குறது அவங்களுக்குள்ளேயே